ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினாங்கன்னா அவனோடு 2 மைல் தூரம் போங்க அப்படின்றார். உங்க ஏரியா பாஸ்டர் உங்களை கூப்பிட்டு, பிரதர் இந்த சனிக்கிழமை வந்து சர்ச்சை கிளீன் பண்றதுக்கு உதவி செய்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க எப்படி பதில் சொல்லணும்னு ஆண்டவர் விரும்புறாரு? என்னங்க 1 வாரம் சொல்றீங்க பாஸ்டர், நான் அடுத்த வாரமும் வரேன், இந்த வாரமும் வரேன், அடுத்த வாரமும் வரேன். எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நான் ஆண்டோடைய வார்த்தையை நான் இன்றைக்கு அபியாசப்படுத்துகிறேன், அவ்வளோதாங்க. இன்னைக்கு அவர் சொன்னதை 1 மைல் 2 மைல்னா 1க்கு 2 செய்யுங்கன்றார். இதை மாத்திரம் உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய எஜமான் பார்த்து இந்த ரூமை சுத்தம் பண்ணு அப்படின்றாரு. நீங்கள் இந்த ரூமை மாத்திரம் சுத்தம் பண்ணுறதில்ல, வெளியே போய் வாசலையும் சுத்தம் பண்ணுறீங்க, அதுக்கு உள்ளான எல்லா காரியங்களும் சுத்தம் பண்ணுறீங்க. எஜமான் திரும்பி வராரு, உன்னை இந்த ரூமை தானே சுத்தம் பண்ண சொன்னேன். இல்லைங்க, நான் இதை பார்த்து முடிச்ச பிறகு அங்கேயும் கொஞ்சம் அழுக்காக இருந்தது, அதையும் சுத்தம் பண்ணாங்க, அதுவும் கொஞ்சம் அழுக்காக, அதையும் சுத்தம் பண்ணேன். அந்த எஜமான் உங்களை பார்த்து ஆச்சரியப்படணும். என்னடா இது வரைக்கும் நான் வேலைக்கு எடுத்த அத்தனை பசங்களும் செய்ய சொன்னதை அறகுறையா செய்தாங்க, ஆனா இவன் வந்து வேலையில சேர்ந்த உடனே அவன் செய்ய சொன்னதை மாத்திரம் செய்யல, செய்ய சொல்லாததை கூட செய்து முடிச்சு நிக்கிறானே, இவன் என்ன மாதிரி ஒரு பையனா இருப்பான் என்று உங்களை பார்த்து ஆச்சரியப்படும் விதமாக இருக்கும்படியாக தான் இயேசு இதை போதித்தார். என்னுடைய சீஷர்கள் இந்த உலகத்துல வாழணும்னா அவர்கள் உப்பாய் இருக்கணும், அவர்கள் செல்வாக்கு உண்டாக்கணும், அவருடைய செயல்கள் மற்றவர்களை நின்று அதிர்ச்சி அடைய செய்யணும். எப்படிங்க இப்படி செய்றீங்க, ஏங்க இப்படி செய்றீங்க, உங்களை செய்ய சொல்லது இதுதான், ஆனா அதுக்கும் மீறி ஏன் செய்றீங்க என்று அவர்கள் கேள்வி எழுப்பும் பொழுது, அப்பொழுது தேவ பிள்ளைகள் நெஞ்சை தட்டி என்னுடைய வாழ்க்கையை ஒருவர் தொட்டாருங்க. அவர் தொட்ட பொழுது அவருடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் செல்வாக்கு உண்டு பண்ணியது. அந்த போதனைகள் தேவ வார்த்தையில் சொல்லுகின்றது, 1 மைல் தூரம் போகணும்னா 2 மைல் போக சொன்னாரு. வெளி வஸ்திரத்தை கொடுக்க சொன்னாங்கன்னா உள் வஸ்திரத்தை கொடுன்றாரு. ஆண்டவருடைய வார்த்தை தாங்க நான் பின்பற்றுகின்றேன் என்று சாட்சியாக இருக்கும்படியாக தேவன் இந்த வார்த்தைகளை போதித்தார்.